15வது புதுச்சேரியுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கடந்த 31/7/2024 அன்று 5வது கூட்டத்தொடராக கூட்டப்பட்டு 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுடன் உரையுடன் தொடங்கிய அந்த கூட்டத்தொடர் 11 நாட்கள் நடைபெற்று பின்பு 14/8/2024 அன்று காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5வது கூட்டத்தொடர் 2வது பிரிவு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2025 புதன்கிழமை காலை 9 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவை கூடத்தில் மீண்டும் கூட்டப்பட்டது. அதில் கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவு அக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அன்றைய தினமே அந்த கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 22/2/2025 அன்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் உத்தரவின்படி 15வது கூட்டத்தொடரில் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டது. 15வது கூட்டத்தொடரினுடைய 6வது பகுதி வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு, மார்ச் மாதம் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருடைய உரையோடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை 12/3/2025 காலை 9:30 மணி அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். 25-25 ஆண்டுகளுக்கான புதிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். ஆமா சார். அது அலுவல் ஆய்வு கூடி முடிவு பண்ணோம். 10ஆம் தேதி கவர்னர் உரை முடிந்தவர் 11ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், 12ஆம் தேதி கண்டினியூ 12 நிதிநிலை தாக்கல் செய்தவுடன் தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதங்கள் நடைபெறும். அதன் பிறகு அலுவல் ஆய்வு கூடி எத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரானது நடைபெறும் என்பதை அறிவிக்கும். இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த வருடத்திற்கான முழு நிதிநிலை அறிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கிறார். இந்த அரசு பதவியேற்று 2வது முறையாக, தேர்தல் காலங்களை தவிர்த்து 2வது முறையாக முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. சார் அது சிஎம் சொல்லுவோம் சார். 1000 கோடி இது கொடுத்துருக்காங்க, வேட்பாளர்களுக்காக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சட்டப்பேரவைக்கு ஒப்புதல் இன்னும் 26ஆம் தேதி நாளை கொடுப்பாங்க, நாளை கொடுத்துருவாங்க. அதான் முழுமையா வந்ததுக்கு அப்புறம் முழுசா சொல்லுவாங்க எவ்வளவு நிதி கிராண்ட் லைன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் பூமி பூஜை போட்டுருவோம் சார். இதுவரைக்கும் ஏறத்தாழ 90% விழுக்காடு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள தொகையும் விரைவில் செலவு செய்யப்படும். மார்ச் 31. தணிக்கை அறிக்கையில வேற மாதிரி சொல்லுங்க சார். தணிக்கை அறிக்கையில நிறைய நிதிகள் செலவிடப்படலைங்கிற மாதிரிலாம் அறிக்கையில நம்ம மாநில அரசு ஒதுக்கிற நிதியை முழுமையா செலவு பண்ணிடணும். மத்திய அரசு கிராண்ட் லைனா கொடுக்கறத நிறைய திட்ட செலவுகளை சரியா செய்ய முடியாது. மாநில அரசு நிதி முழுமையா நம்ம பட்ஜெட்ல அறிவிக்கிற தொகை முழுவதுமாக சென்ற ஆண்டு கூட 93.94% செலவிடப்பட்டது. தேர்தல் என்ற ஒரே இருந்தாலும் ஒரு 6% அப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிநிலை அறிக்கையாக மாநில நிதிநிலை அறிக்கையாக அங்கோடு நடைபெறுவது. அதை முழுமையா நாள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செலவு பண்ணுவோம். சொல்லுங்க சார்.
என்ன சார்? அன்றைக்கு நிதிநிலை ஆய்வு குழு கூட முதலமைச்சர் அவர்களும் கவர்னர் அவர்களும் என்னுடைய கூற்று சரி என்று கூறியதன் பின் அது அந்த நிதிநிலை அறிக்கையில தெளிவா சொன்னாங்க. அதிகாரிகள் ஒருங்கிணைந்து வேலை செய்யப்படுறாங்க. இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய துறைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இப்போ துறைத் தலைவருடைய மாறுதல் பணியானது ஒரு சில நாட்கள் நடைபெற இருக்கிறது. நடைபெற்ற பின்பு அனைத்து துறைகளும் செம்மையான முறை செயல்படும். அதிகாரிகள் இயக்குனரா துறைத் தலைவர்னா இயக்குனர் இருப்பாங்க, எம்டி இருப்பாங்க, அவங்களாம் இயக்குனர் தான் சார். துறைத் தலைவர் இருக்காங்க. கண்டிப்பா அதுக்காக தான் இப்ப 10 நாளுக்கு முன்னாடி சொல்லணும். இப்ப 13 நாள் முன்னாடி சொல்லிடுறோம். அதான் 1000 ரூபாய் 1000 கோடி அறிவிச்சிருக்காரு. முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிருக்காங்க. கடிதம் எல்லாம் தேவை இருக்குது. வேணா திருப்பி கொடுங்க. நிதின் கட்கரி இந்த மேம்பாலங்களுக்காக 1000 கோடி நிதி ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அதை ஏற்கனவே முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில கொடுத்திருக்காங்க. முதலமைச்சருக்கு மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் கடிதம் வழங்கியிருக்காங்க. புதிதாக மேம்பாலங்கள் கோரிமோட்ல இருந்து மரப்பாலம் வரைக்கும், ராஜீவ்காந்தி சிக்னல்ல இருந்து அது போட்டு பல்வேறு புதுவை அரசு என்னென்ன கோரிக்கை வந்து அதுக்கான நிதியை ஒதுக்கி மத்திய அரசானது ஒதுக்கி இருக்கு. 26ஆம் தேதி இந்த 3600 கோடி 1000 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பந்தமான ஆய்வுக் கூட்டத்திற்கு நாளை தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் டெல்லி சொல்றாங்க. அங்க அதற்கான ஒப்புதல் பெறப்பட்ட பின்பு மீதி உள்ள தொகைகளும் முழுமையாக அறிவிக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதால் அரசோட ஆசை. இது போன்ற விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை. ஒருமையில் பேசுவது, மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதை இந்த சபை கண்டிப்பாக அனுமதிக்காது.